நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமானுக்கு கிடைக்கப் போகும் முதல்வருக்கு இணையான பாதுகாப்பு, அதிர்ச்சியில் ஸ்டாலின் அப்படிங்கிற தலைப்புல தான் நாம இந்த காணொளிய பார்க்க போறோம். இன்றைய அரசியல் சூழலில் கருத்தியல் ரீதியாக வளரக்கூடிய தலைவர் சீமான் அவர்கள். சீமான் அவர்களின் கருத்தியலுக்கு எதிராக எதிர்கருத்து வைக்க முடியாமல் திராவிட ஆரிய கூட்டம் திணறி வருகிறது. சீமான் அவர்களின் வருகைக்கு பின்னர் தமிழ் தேசிய அரசியல் வீறு கொண்டு எழுந்துள்ளது. தமிழர்களின் உணர்வை தட்டி எழுப்பியுள்ளார். சீமான் அவர்களின் கருத்தியலால் இங்கு மிகப்பெரிய புரட்சியை ஏற்பட்டு வருகிறது. நாளுக்கு நாள் கருத்தியல் ரீதியாக சீமான் அவர்கள் வளர்ந்து கொண்டு சென்றாலும் அதற்கு நிகராக அவருக்கு எதிரான சதித்திட்டங்களும் அவருக்கு வரும் மிரட்டல்களும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. இந்த நிலையில்தான் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் பலரும் சீமான் அவர்களின் உயிருக்கு ஆபத்து, அவரை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் சீமான் அவர்களுக்கு இஜட் பிரிவு அல்லது ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளதாக ஒரு செய்தி வெளியாகி உள்ளது. இவற்றை தினமலர் நாளிதழ் இன்று ஒரு செய்தியாக வெளியிட்டுள்ளது. இந்த செய்தி தமிழ் தேசிய ஆதரவாளர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ள அதே நிலையில் திராவிட ஆதரவாளர்களுக்கிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கும் சில நிகழ்வுகள் சீமான் அவர்களின் உயிருக்கே பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ என்று தமிழ் தேசியர்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்கும் இந்நிலையில் இந்த செய்தி தமிழ் தேசியர்களிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் அதே வேளையில் இந்த பாதுகாப்பை சீமான் அவர்கள் ஏற்பாரா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பொதுவாக சீமான் அவர்கள் காவலுக்கு வரும் காவலர்களிடம் நீங்கள் எனக்கு பாதுகாப்பு தருவதை விட எனது தம்பி தங்கைகள் தான் எனக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கிறார்கள் என கூறுவது வழக்கம். இந்த நிலையில் சீமான் அவர்கள் இந்த பாதுகாப்பு அரணை ஏற்பாரா என்ற சந்தேகம் அனைவர் மத்தியிலும் எழுந்துள்ளது. சீமான் அவர்களுக்கு இஜட் அல்லது ஒய் பிரிவு பாதுகாப்பை மத்திய அரசு வழங்கும் சூழலில் சீமான் அவர்களை தமிழ்நாடு காவல்துறை எந்த ஒரு வழக்கிலும் கைது செய்ய முடியாது. அதே வேளையில் சீமான் அவர்களின் கட்சியின் ரகசிய நடவடிக்கைகளையும் அவர்கள் கண்காணிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இஜட் அல்லது ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு முன்வந்தால் சீமான் அவர்கள் அவற்றை ஏற்பாரா அல்லது எதிர்ப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும்.